Hi friends, வணக்கம் and welcome to GrannyIdeas. Floor clean பண்ணுறதுக்கு நிறைய பேருக்கு வந்து கையெல்லாம் வந்து எரியும். அந்த எரிச்சல் வந்து நம்மளை வந்து கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறதுனால அந்த கெமிக்கலில் யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து நிறைய ப்ராப்ளம் வரும். ஸோ அதுலேருந்து தவிர்க்கிறதுக்கு எப்படி நம்ம வந்து வீட்டிலே வந்து கெமிக்கல் ஃப்ரீ ஃப்ளோர் கிளீனிங் லிக்விட் ரெடி பண்ணலாம் அப்படின்றது. இது ஃப்ளோர் கிளீனிங் மட்டும் இல்லை, மல்டி பர்பஸ்க்கும் நம்ம வந்து ரெடி பண்ணலாம். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஆக்சுவலி வந்து இது ஃபஸ்ட்டு இதை என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயோ எம்ஜிம் அப்படின்னு சொல்லலாம். இதை எப்படி வந்து நம்ம மேக் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்க வேஸ்ட், அதாவது என்ன வேஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிட்ரிக் ஆசிட் அப்படின்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற லெமன், சாத்துக்குடி இதெல்லாம் வந்து சிட்ரிக் ஆசிட். இந்த ஃப்ரூட்ஸோட தோலை வந்து நம்ம வந்து வேஸ்ட்டாக தூக்கி தான் போடுவோம். இதை வந்து நம்ம கார்டனுக்கும் வந்து எடுத்து யூஸ் பண்ண முடியாது. அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை வச்சு நம்ம வந்து ஃப்ளோர் கிளீனிங் லிக்விட் ரெடி பண்ணலாம். அந்த ஃப்ளோர் கிளீனிங் லிக்விட் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னா இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா 4. அந்த 4 என்னென்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் வேணும். அது வந்து பிளாஸ்டிக்காக தான் இருக்கணும், செராமிக்லாம் இல்லைன்னு சொன்னால் பிளாஸ்டிக். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வெல்லம் வேணும். உங்களுக்கு வெல்லம் வந்து நாட்டு சர்க்கரையாக இருக்கலாம், இல்லைன்னா மண்டை வெல்லமாக இருக்கலாம். நீங்கள் வந்து எந்த வெல்லம் வேணாலும் எடுத்துக்கலாம். இன்னொன்று வந்து நம்மளுக்கு வந்து தோல், அதாவது சாத்துக்குடி லெமனோட தோல் வேணும். நம்ம யூஸ் பண்ணிவிட்டு வேஸ்ட்டுன்னு தூக்கி போடுற தோல். அப்புறம் வாட்டர், தண்ணீர், சுத்தமான தண்ணீர் வேணும். இதை வச்சு தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். நீங்கள் வந்து பண்ணும்போது எப்பயுமே வந்து இதில் வந்து 2 வகையான ப்ராசஸ் நடக்கும். ஃபஸ்ட்டு வந்து இந்த ப்ராசஸ் எப்படி இது பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90 days ஆகும் இது ரெடி ஆகிறதுக்கு. அதனால் ஃபஸ்ட்டு 30 நாள், அதுக்கப்புறம் மீதி 60 நாள். நல்ல ரிசல்ட் கிடைக்கணும் அப்படின்னா 90 days நம்ம வைக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்து 2 months வச்சுக்கலாம், அதாவது 60 days. பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு என்னென்ன ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னா இது தேவையான பொருட்களை பார்த்தோம். அதோட ரேஷியோ இப்போ பார்த்தலாம். 15 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கொள்ளளவு கொண்ட பாட்டில், பிளாஸ்டிக் பாட்டில் கண்டெய்னர், ஏர்டைட் கண்டெய்னர். 10 வந்து பார்த்திங்கன்னா கொள்ளளவு கொண்ட தண்ணி வேணும் நம்மளுக்கு. அதுக்கப்புறம் நம்மளோட லெமன், சாத்துக்குடி தோல் வந்து 5 மடங்கு வேணும். 3 மடங்கு வந்து நாட்டு சர்க்கரை இல்லைன்னா மண்டை வெல்லம். இது எல்லாத்தையும் போட்டுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுடுவோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வச்சதுக்கப்புறம் ஒரு 30 daysக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும். தனியாக வந்து வர்றது வந்து உங்களுக்கு வந்து ஆக்சுவலி இது பார்த்திங்கன்னா கிளியர் எம்ஜிம் அப்படின்னு சொல்லுவோம். கீழே இருக்கிறது வந்து பல்பி எம்ஜிம் அப்படின்னு சொல்லுவோம். இதை 90 days ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே இருக்க அந்த கிளியராக இருக்கிறத வந்து ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நம்ம ஃப்ளோர் கிளீனிங்க்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம். கீழே இருக்கிறது வந்து நம்ம பாத்ரூம் டைல்ஸ் அந்த மாதிரி ரிலேட்டடாக இருக்கிறதுல நம்ம வந்து அதை யூஸ் பண்ணலாம். இதை தடவுறதுனால பார்த்திங்கன்னா அந்த உப்பு வந்து சீக்கிரமாக வந்து உங்களுக்கு உப்பு படிதெல்லாம் இருக்காது. மேலே இருக்க அந்த கிளியர் எம்ஜிம் வந்து என்னதுக்கெலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் கிளீனிங்க்கு யூஸ் பண்ணலாம், கார் வாஷ்க்கு யூஸ் பண்ணலாம், ஹெட் வாஷ்க்கு யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து எல்லா இதுக்குமே வந்து நம்ம நார்மலாக வந்து லிக்விட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம். இந்த பல்பி எம்ஜிம் இருக்குது பார்த்திங்கன்னா இதை வந்து நம்ம டைல்ஸு அந்த மாதிரி ரிலேட்டடாக இருக்கிறதுல பண்ணோன்னா அந்த உப்பு படிதல், அந்த கரைகள்லாம் வந்து போகும். இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுனால கையில் வந்து கெமிக்கல் வந்து நம்மளுக்கு இல்லை. பொதுவாக நம்ம இந்த காலத்தில் கெமிக்கல்ஸ் நிறைய யூஸ் பண்ணி பயன்படுத்தி நிறைய ப்ராப்ளமாக நம்ம வந்து ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் நம்ம வந்து முன்னோர்கள் வாழ்ந்த மெத்தடாக நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த டைமில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மாட்டு சாணத்தை வந்து நம்மளுக்கு வந்து வீட்டெல்லாம் மொழுகுவாங்க. ஆனால் இப்போ அதை நம்ம பண்ண முடியாது. இப்போ இருந்தது வந்து பார்த்திங்கன்னா மண் வீடு அப்படின்றது. இப்போ இருக்கிறது நம்ம டைல்ஸு அந்த மாதிரி தான், கிரானைட் அந்த மாதிரி இதில் தான் நம்ம வந்து வாழ்ந்துட்டுருக்கோம். அதனால் அதுக்கேற்ற மாதிரி பூச்சிகள் வராமல் அது நம்மளுக்கு எந்த பாதிப்பும் கொடுக்காம இருக்கிறதுக்கு இந்த மாதிரி கெமிக்கல் ஃப்ரீ லிக்விடை நம்மளே வீட்டில் தயாரித்து நம்ம மேக் பண்ணலாம். இதோட செலவு பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மிங்க நம்மளுக்கு. நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் பயன்படுத்தி அதோட பலன்களை அடையுங்க. அதே மாதிரி இந்த கெமிக்கல்ஸ்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணுறதுனால ஸ்கின்னு வந்து பாதிக்கும், அதையும் நம்ம வந்து தவிர்க்கலாம். கண்டிப்பாக இதை பயன்படுத்தி பாருங்கள். தேங்க்யூ, நன்றி. கிரானி ஐடியாஸ்.